சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. உட்காருங்க மாப்ள. என்னாச்சு முகத்துல? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. இந்த கடலை மாவையும் தயிரையும் கலந்து முகத்துல போட்டா முகம் பளபளன்னு ஆகும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இல்லையே, அதான் கல்யாணத்துல பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா, அதான் முகத்துல போட சொன்னேன். சரி சரி, அப்ப கல்யாண வேலை எங்கேயும் தீவிரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஆ பின்ன ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு மாப்ள. மாப்ள என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ் இல்ல மோர் ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லத்த பரவாயில்ல, இப்பதான் கல்யாண ஷாப்பிங் முடிச்சுட்டு ஜூஸ் சாப்பிட்டு தான் அப்படியே கிளம்பி வரேன். ஓ சரி இந்தாங்கத்த வாங்கிங்க. என்னது இது? அப்பா அம்மாவுக்கு கிஷோருக்கு எனக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்க போனேன், அப்படியே இங்கேயும் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு மாப்ள இதெல்லாம்? நாங்களும் துணிமணில வாங்குறதுக்காக கடைக்கு போலான்னு இருந்தோம். அதனால என்ன மாமா, யார் வாங்கினா என்ன, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் ஆகிட்டோம்ல. தேங்க்ஸ் மாப்ள. உட்காருங்க உட்காருங்க, நிக்கிறீங்களே. பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் வாங்கிட்டேன், ஆனா வெண்ணிலாவுக்கு மட்டும் இன்னும் வாங்கலை. அவங்களை நேராக கடை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லைன்னா அவங்கள இப்பவே கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதனால என்ன மாப்ள, தாராளமா கூட்டிட்டு போங்க. வெண்ணிலா போ, போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நான் அப்புறம் இதே மாதிரி கலந்து தரேன். போ போ. மாப்ள நீங்க உட்காருங்க மாப்ள. சரிங்க. என் மகா என்ன பாத்துட்டு இருக்க? மாப்பிளைக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க, நம்ம வீடு தானே, உட்காருங்க. இதோ நான் வந்துடுறேன்.